ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் ரசம் தான் செய்ய போகிறேன். நான் அது எப்படின்னு பார்க்கலாம். சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்துக்கிட்டேன், 2 பழுத்த தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். பருப்பு காலையில் சாம்பாருக்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் பருப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் போல் ஊறிடுச்சு புளியெல்லாம். இது கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சிறிதளவு கழுவி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே கை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா நம்ம அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மிளகு, கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு வரமிளகாய் எடுத்துக்கிட்டு, 1/2 டீஸ்பூன் தனியாக, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4-5 பல் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த மைசூர் ரசத்துக்கு தேங்காய் தேவை தான். மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. சிறிது வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நார்மல் ரசம் வைக்கும் போதுமே லைட்டாக வெல்லம் அப்படிலாம் சுகர் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக மைசூர் ரசத்துக்கு நெய் தான் தாளிக்கணும். இப்போ நம்ம வறுக்க வேண்டிய பொருளுக்காக கொஞ்சமாக நெய் போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லா பொருளையுமே நான் எடுத்து வச்சது எல்லாமே லைட்டாக அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. வரமிளகாய் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் இறக்கும் போது லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுங்காட்டி நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த புளி கரைசலை லைட்டாக சூடுபடுத்திக்கோங்க. ரொம்ப கொதிக்க விடாதீங்க. சூடுபடுத்தியாச்சு. நான் இப்போ அரைச்ச இந்த கொரப்பை அரைச்சதையும் அந்த ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மசியலைன்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஏறின அந்த புளி இதில் நம்ம அரைச்ச இந்த இதுவை போட்டுடணும். போட்டுட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கலந்து நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நிறைய கொதி வரக்கூடாதுங்க. கொஞ்சம் பாருங்கள், பார்டரில் லைட்டாக கொதி வராமல் நுரைச்சிட்டு வரணும். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு சால்ட்டு கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த ரசத்துக்கு பூண்டு சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் கண்டிப்பாக தேவைன்னா நீங்கள் இடித்து சேர்த்துக்கலாம். ஆனால் பூண்டு சேர்க்கக்கூடாது மைசூர் ரசத்துக்கெல்லாம். அப்புறம் தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சூடு ஏறினதும் கடுகு போட்டுட்டு கருவேப்பிலையும் அலசி எடுத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டு, ஒரு காஞ்ச மிளகா, பெருங்காயம் தாளிப்பை நம்ம ரசத்தில் ஆட் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மைசூர் ரசம். மேலே கொத்தமல்லி லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சூடான சாதத்துக்கு கூட இந்த ரசம் விட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இப்போ சூடாக சாதமும் இந்த ரசமும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வித்யாலட்சுமி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.